ஹவு ஐ எம் லூசிங் வெயிட் அதை பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சியில் வந்து நீங்கள் போஸ்ட் ப்ரெக்னென்சியில் ரொம்ப வெயிட் கம்மி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து 61.85 இருக்கேன் நான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லைக் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி 63 பாயிண்ட் அதில் இருந்தேன். அப்புறம் 62.90 அந்த மாதிரி இருந்தேன். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக 61 அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஸோ நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நிறைய நெட்லலாம் ரிசர்ச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஐ ஹாவ் டயாசிஸ் ரெக்டினா என்னென்னா போஸ்ட் ப்ரெக்னென்சியில் வந்து நம்மளோட ஆப்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரெக்னென்சி அப்போ அது ரொம்ப விரிஞ்சிடும். ஸோ அதனால் அதை வந்து சின்னதாக்கணும், திருப்பி அதோட பொசிஷன் கொண்டு போனால் தான் நம்மளோட மசில்ஸ், கோர் மசில்ஸ், அதாவது ஸ்டொமக்கில் இருக்கிற மசில்ஸ்லாம் வந்து கரெக்டாக வேலை பண்ணி அந்த டிஷ்யூஸ்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு பேக் பெயின் வராமல் இருக்கும். ஸோ மெயின் ரீசன் வந்து அதுதான். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சி செக்ஷன் இல்லை நார்மல் டெலிவரி எதாக இருந்தாலுமே அந்த பேக் பெயின் வந்து எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. என்னால் அந்த பேக் பெயினை பொறுக்க முடியாமல் தான் நான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இறங்கினேன். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வெயிட் லாஸ் ஜேர்னி. பட் த எய்ம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டயாசிஸ் ரெக்டியை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு ஒரு சில எக்ஸசைசஸ் அண்ட் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் வந்து ஃபேட்டும் அதுவும் சேர்ந்து லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ராகி, இது வந்து என்னோடய குழந்தைக்காக செய்கிறது, அதையே நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிட்றேன். இட்லி, தோசை அதெல்லாம் வந்து சாப்பிட்றதில்ல. அதனால தான் நான் மாவே வந்து வச்சுக்கிறதில்ல. கொஞ்சமாக வந்து அதை வந்து என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து கொடுப்பேன், அவ்வளோதான். மற்றபடி நான் வந்து டேஸ்ட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டா கூட கில்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ நான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டுருக்கேன். அண்ட் ராகி புட்டு. ஸோ ராகி வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு மேஜர் மில்லட்டில் வரனால நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ எந்திச்சோடனே அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மேண்டேட்ரியாக 1 லிட்டர் வாட்டர் குடிப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா வாட்டர் குடிக்கும்போது அந்த குடல் வந்து கொஞ்சம் பெருசாகும் இல்லையா. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 3 to 4 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஹைட்ரேட்டடாக இருக்கிறது. ஸோ அது நம்ம சாப்பாட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கேலரி டிஃபிசிட்டாக சாப்பிட்டுட்டு அண்ட் ஒரு சில எக்ஸசைசஸ் பண்ணி கொஞ்சம் வாக்கிங் போனாலே போதும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ ஆக்சுவலி 2 மாதத்துக்கு முன்னாடி ஜிம்முக்கெலாம் போகலான்னு சொல்லி நான் வந்து போய் விசாரிச்சுட்டு இருந்தேன்னா நான் வந்து ஜிம்முக்கு போக முடியாது, ஏன்னா குட்டீஸ் இருக்கிறனால. ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டானா மேபி ஜிம்முக்கெலாம் போய் அது ஒரு ஹேபிச்சுவலாக வந்து கொண்டு வந்துக்கலாம். பிகாஸ் நான் இதை உணர்ந்தது அதுதான். இது வந்து லைஃப்பில் ஒரு டைம் பண்ணிவிட்டு அப்படியே விடுறதில்ல, இது வந்து லைஃப்பில் அப்படியே கண்டினியூ ஆக போயிட்டுருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு ஏஜ் வந்துட்டாலே இப்படி தான் போல். பிகாஸ் 25க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் வெயிட் போட போகிறதில்ல. 25க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைனா நிறைய கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் இல்லைனா ஷார்ட்ஸ் ஏதோ ஒன்று போட்டுட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் போட்டுக்கிறது நல்லது. மற்ற நேரத்தில் எல்லாம் நைட்டில் தான் இருப்பேன், அதுதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். இந்த ஒர்க் அவுட் பண்ணும் போது மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து காலெல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஒரு வார்ம் அப்க்கு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும், காலையில் வந்து 10 மினிட்ஸ் தான் வாக்கிங் போவேன், வீட்டுக்குள்ளே தான் போவேன். அண்ட் ஈவினிங் மட்டும் 30 மினிட்ஸ் கண்டிப்பாக ஃபாஸ்ட் வாக்கிங் மாதிரி பண்ணுவேன். அது வந்து மாடியில் இல்லைனா பால்கனியில் அந்த மாதிரி எங்கேயாவது வந்து பண்ணுவேன். ஸோ காலையில் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணிவிட்டு நம்மளை ப்ரெப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து கோர் ப்ரீத்திங். இது வந்து எக்ஸசைஸும் கிடையாது, யோகாவும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா அது வந்து இன்னுமே பெருசாக தான் ஆகுமா. இப்போ நான் எதை மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னா ஃபிசியாலஜி அவங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டை கேட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நானாக வந்து பண்ணல. ப்ளஸ் யூடியூப்லேயுமே நான் நிறையா பார்த்தேன். ஸோ எல்லாமே வந்து மேட்ச் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கோர் ப்ரீத்திங், அதாவது மூச்சை வந்து விடும்போது வயிற்றை வந்து உள்ளே இழுத்துக்கணும், அந்த கோரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி மூச்சை சுவாசிக்கும் போது வயிறு வந்து பெருசாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணோன்னா நம்மளோட கோர் வந்து கொஞ்சம் க்யூர் ஆகும். அந்த டயாசிஸ் ரெக்டி மசில்ஸ் வந்து, அதாவது ஆப்ஸ் பக்கத்தில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படுத்துகிட்டே வந்துட்டு ஒரு 2-3 எக்ஸசைஸ் இருக்குது. டோ டச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்ஜிங் எக்ஸசைஸ், அதாவது அப்படியே நம்ம பாடியை வந்து லிஃப்ட் பண்ணுறது. அப்புறம் நான் இப்போ பண்ணுறேன் இல்லையா அந்த மாதிரி பண்ணுறது, இதுக்கு பேர் எனக்கு மறந்து போச்சு, ஸ்லைடு ஹீல்ஸோ ஏதோ ஒன்று, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணணும். நான் வந்து அப்படியே குட்டீஸை வந்து பக்கத்துலேயே போட்டுட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் ஒன்று மட்டும் பண்ணக்கூடாதுங்க, டெய்லியுமே வெயிட் செக் பண்ண வேணாம், வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணால் போதும். பட் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 10 தடவை ஏறி வெயிட் கொஞ்சிச்சான்னு பார்த்துட்டே இருப்பேன். அப்படிலாம் ஒன்றும் டக்குன்னு வெயிட் குறையணும்னு அவசியம் இல்லை.
ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மார்னிங் ஃபுட். ராகி புட்டு அண்ட் ராகி கூழ் வந்து கண்டிப்பாக குட்டீஸ் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கலாம் நான் தான் சாப்பிடுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங். மை ஹஸ்பண்ட் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் வந்து அதாவது இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்றனால அவங்களுக்கு மட்டும் வந்து உப்புமா பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து ஆல்ரெடி இருக்குது, நேற்று வச்ச சாம்பார் அதை தான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுட்டில் லைட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எக்ஸசைஸில் வந்து ஒரு ரொம்பலாம் வேணாம், ஒரு 30 to 1 hour மேக்ஸிமம் வந்து 1 hour. பிகாஸ் கொஞ்ச நாளில் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 hour, ஒரு 3 months. அதுவுமே கொஞ்ச நாள்லாம் இட்ஸ் நாட் இன் 10 days இவ்வளோ வெயிட் கம்மி பண்ணலாம் அப்படின்லாம் கம்மி பண்ணால் அன்ஹெல்தி. ஒரு 3 months 4 months பண்ணணும்னா 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அண்ட் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். யாராவது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மினிமலிசம் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாதிரியான கண்டென்ட்க்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.